வணக்கம். இந்த காணொளியில் தரவுத்தள கருத்துருக்களை மிகவும் எளிமையாக புரிந்து கொள்வோம். முதலில் தரவு, தகவல், தரவுத்தளம், டிபிஎம்எஸ் ஆகியவற்றை பார்ப்போம். பின்னர் அட்டவணை அமைப்பு, தரவு மாதிரிகள், டிபிஎம்எஸ் மற்றும் ஆர்டிபிஎம்எஸ் வேறுபாடு ஆகியவற்றை சுருக்கமாக அறிந்து கொள்வோம். ஒவ்வொரு கருத்தையும் ஒரு சிறிய உதாரணத்துடன் மெதுவாக விளக்குகிறேன். தரவு என்பது கணினியில் சேமிக்கப்படும் அடிப்படை உண்மைகள் அல்லது துணுக்குகள். பெயர், மாணவர் எண், வயது, முகவரி, மதிப்பெண் போன்றவை தனித்தனியாக இருக்கும்போது அவை தரவுகள். எடுத்துக்காட்டாக, ராஜ்குமார் 6362001 சேலம் முதல் குறுக்கு தெரு என்பவை தனித்தனி தரவுகளாகும். தரவு எழுத்து, எண், தேதி, உரை போன்ற பல வடிவங்களில் இருக்கலாம். இவை இன்னும் முழுமையான பொருளைச் சொல்லாமல் இருக்கலாம். இந்த தரவுகளை சரியான வரிசையிலும் பொருளுடனும் அமைத்தால் அது தகவலாகிறது. உதாரணமாக, பெயர், வீட்டு எண், தெரு, ஊர், அஞ்சல் குறியீடு ஆகியவற்றை இணைத்து ஒரு முழுமையான முகவரியாக காட்டலாம். இதுவே தகவல். எனவே தரவு என்பது மூலப்பொருள், தகவல் என்பது செயலாக்கப்பட்டு பயனுள்ள அர்த்தம் பெற்ற தரவு. கேக் செய்வதில் மாவு, சர்க்கரை, முட்டை தனித்தனியாக இருப்பது தரவு போன்றது. அவற்றைச் சேர்த்து தயாராகும் கேக் தகவல் போன்றது. பல தொடர்புடைய தரவுகளை ஒழுங்காகச் சேமித்து தேவைப்படும்போது எளிதாக பெறும் இடமே தரவுத்தளம். உதாரணமாக, ஒரு பள்ளியின் மாணவர் விவரங்கள், வகுப்பு, வருகை, மதிப்பெண்கள் ஆகியவை சேர்ந்து ஒரு தரவுத்தளமாக இருக்கலாம். தரவுத்தளம் தரவை சேமிக்க மட்டுமல்ல, தேட, மாற்ற, புதுப்பிக்க, நீக்க மற்றும் பாதுகாக்கவும் உதவுகிறது. இந்த வேலைகளை செய்ய உதவும் மென்பொருளே டிபிஎம்எஸ், அதாவது தரவுத்தள மேலாண்மை அமைப்பு. இது தரவை உருவாக்கவும், வரையறுக்கவும், கையாளவும் உதவும். ஃபாக்ஸ்ப்ரோ, ஃபாக்ஸ்பேஸ் மற்றும் டிபேஸ் போன்றவை டிபிஎம்எஸ் மென்பொருள் உதாரணங்கள். டிபிஎம்எஸ் தரவை அட்டவணைகளில் ஒழுங்காக வைத்திருக்கிறது. ஒரே தரவை பல இடங்களில் மீண்டும் மீண்டும் சேமிப்பதை குறைக்கிறது. இதனால் தரவின் சீரான தன்மை காக்கப்படுகிறது. பல பயனர்கள் ஒரே நேரத்தில் அணுகுவதற்கும் இது உதவுகிறது. கேள்வி மொழி மூலம் தேவையான பதிவுகளை தேடலாம். மேலும் கடவுச்சொல் மற்றும் அனுமதிகள் மூலம் பாதுகாப்பையும் வழங்குகிறது. ஒரு பரிவர்த்தனை முழுமையாக நிறைவேற வேண்டும் என்பதையும் டிபிஎம்எஸ் கவனிக்கிறது. டிபிஎம்எஸ் இயங்க வன்பொருள், மென்பொருள், தரவு, வழிமுறைகள் மற்றும் தரவுத்தள அணுகல் மொழிகள் தேவைப்படும். தரவுத்தளத்தில் பொதுவாக அட்டவணை அமைப்பு பயன்படுத்தப்படுகிறது. அட்டவணை என்பது வரிசைகளும் நெடுவரிசைகளும் கொண்ட தகவல் பட்டியல். இதில் ஒவ்வொரு வரிசையும் ஒரு பதிவு அல்லது டியூப்பிள். உதாரணமாக, ஒரு மாணவரின் முழு விவரம் ஒரு வரிசை. ஒவ்வொரு நெடுவரிசையும் ஒரு பண்புக்கூறு அல்லது புலம். மாணவர் எண், பெயர், வயது, வகுப்பு போன்றவை பண்புக்கூறுகள். ஒரே வகை தகவல்களை ஒரு அட்டவணையில் வைத்தால் தேடுவதும் புதுப்பிப்பதும் எளிதாகும். அட்டவணைகளுக்கிடையிலான தொடர்புகளும் தரவுத்தளத்தில் முக்கியம். தரவு எவ்வாறு அமைக்கப்படுகிறது, எந்த தரவுக்கு எதுடன் தொடர்பு உள்ளது, அதை எப்படி பெறலாம் என்பதை கூறும் வரைபடமோ விதிமுறையோ தரவு மாதிரி எனப்படுகிறது. ஒரு முழு செயல்பாட்டிற்கு தேவையான தரவை சரியாக வடிவமைக்க இது உதவுகிறது. இந்த பாடத்தில் 5 முக்கிய மாதிரிகள் குறிப்பிடப்படுகின்றன: படிநிலை மாதிரி, உறவுநிலை மாதிரி, வலையமைப்பு மாதிரி, ER மாதிரி மற்றும் பொருள் நோக்கு மாதிரி. ஒவ்வொன்றும் தரவுகளுக்கிடையிலான தொடர்பை வேறு விதமாக காட்டுகிறது. படிநிலை தரவுத்தள மாதிரியில் தரவு மரம் போன்ற அமைப்பில் இருக்கும். மேலே பெற்றோர் பதிவு, அதற்கு கீழே குழந்தை பதிவுகள் இருக்கும். ஒரு பெற்றோருக்கு பல குழந்தைகள் இருக்கலாம். இதை 1 முதல் பல என்ற தொடர்பு என்று சொல்வோம். உதாரணமாக, ஒரு பள்ளியில் ஒரு வகுப்பின் கீழ் பல மாணவர்கள் இருக்கலாம். உறவுநிலை தரவுத்தள மாதிரியில் தரவு அட்டவணைகளாக சேமிக்கப்படுகிறது. இதை 1970ஆம் ஆண்டு EF கார்ட் அறிமுகப்படுத்தினார். இம்மாதிரி உலகம் முழுவதும் பரவலாக பயன்படுகிறது. ஒவ்வொரு அட்டவணையிலும் ஒரே வகையைச் சேர்ந்த தகவல்கள் இருக்கும். முக்கிய விசை மூலம் பதிவுகளை தனித்தனியாக அடையாளம் காணலாம். வலையமைப்பு தரவுத்தள மாதிரி படிநிலை மாதிரியின் விரிவாக்கம். இதில் ஒரு குழந்தை பதிவிற்கு பல பெற்றோர் பதிவுகள் இருக்கலாம். எனவே
பலவற்றிலிருந்து பலவற்றிற்கான தொடர்பை காட்ட முடியும். தகவலை வேகமாக அணுக இது உதவும். அதாவது பொருள் உறவு மாதிரியில் மாணவர், பாடம், ஆசிரியர் போன்றவை பொருட்களாக கருதப்படும். அவற்றின் பெயர், எண் போன்றவை பண்புக்கூறுகள். பொருட்களுக்கு இடையிலான இணைப்பை உறவு என்று சொல்வோம். தரவுத்தள வடிவமைப்பை வரைபடமாக திட்டமிட மாதிரி மிகவும் உதவுகிறது. இந்த மாதிரியை 1976ஆம் ஆண்டு சென் அறிமுகப்படுத்தினார். பொருள்நோக்கு தரவுத்தள மாதிரியில் தரவு, பொருட்கள், அவற்றின் பண்புக்கூறுகள், செயல்முறைகள், வகுப்புகள் மற்றும் மரபுரிமை என்ற கருத்துகளுடன் சேமிக்கப்படுகிறது. ஏற்கனவே உள்ள அமைப்பை பராமரிக்கவும் மாற்றவும் இது உதவும். DBMS பயனர்களில் தரவுத்தள நிர்வாகி, மென்பொருள் உருவாக்குனர் அல்லது நிரலர், இறுதி பயனர் ஆகியோர் அடங்குவர். DBMS மற்றும் RDBMS இடையே முக்கிய வேறுபாடு என்னவென்றால், RDBMS தரவை அட்டவணைகளாகவும் அவற்றுக்கிடையிலான உறவுகளுடனும் கையாளுகிறது. முக்கிய விசைகள், குறியீடுகள், குறைந்த மீள்தரவு, வேகமான அணுகல், திறமையான பரிவர்த்தனை மேலாண்மை ஆகியவை அதன் பலன்கள். DBase, FoxPro ஆகியவை DBMS உதாரணங்கள். SQL Server, Oracle, MySQL, MariaDB, SQLite ஆகியவை RDBMS உதாரணங்கள். இவ்வாறு தரவை ஒழுங்காகவும் பாதுகாப்பாகவும் பயனுள்ளதாகவும் கையாள தரவுத்தள கருத்துகள் உதவுகின்றன.